ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஹேர் மாஸ்க் தாங்க போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் தான். இந்த டேண்ட்ரஃப்னால் நிறைய ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக்குக்கு பார்த்திங்கன்னா வேப்பிலை தான் எடுத்திருக்கிறேன். வேப்பிலை பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷன் மட்டும் இல்லாமல் தலையில் இருக்கிற பொடுகு, பெயின் தொல்லை இந்த மாதிரி பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வேப்பிலை கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா அதை பவுடராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போல்லாம் வேப்பிலை கிடைக்குதோ அப்போல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு அதை பவுட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம எப்போல்லாம் ஹேர் மாஸ்க் போடுறோமோ அப்போல்லாம் நீங்கள் வேப்பிலை பவுடராகவும் எடுத்துக்கலாங்க. இதில் பூஞ்சை தொற்றுன்ற மாதிரி இருக்கும், பூச்சி எல்லாம் கூடு கட்டி இருக்கும். அதெல்லாம் க்ளீனாக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி, நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா செம்பருத்தி மற்றும் அதோட இலைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சில்கியாக, சைனியாக, சாஃப்டாகவும் வச்சுக்கோங்க. செம்பருத்தியும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க மகரந்தம், காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அதையும் நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. செம்பருத்தின்றது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா செம்பருத்தியை பவுடராகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா செம்பருத்தியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேப்பிலை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளில் பல பேருக்கு என்ன ரீசன்னால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தெரியாமையே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்போங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன்னால் ஹேர் ஃபால் ஆகும். சில பேருக்கு உடல் சூடுனால் ஹேர் ஃபால் ஆகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், அப்புறம் ஏதாவது மெடிசின் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ரீசன்னால் ஹேர் ஃபால் இருக்கும். அதனால் உங்களுக்கு என்ன ரீசன் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மூணாவதாக எடுத்துக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயங்க. ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தோலெல்லாம் நீக்கி ஹேர் மாஸ்க்கு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமும் வேப்பிலையும் டேண்ட்ரஃப்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னே சொல்லலாம். ரெண்டுமே நம்ம ஹேர் மாஸ்க் போடும்போது ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரை ஆகாமல் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் நம்ம சீக்கிரம் வெளியே வரலாங்க. இப்போ இது மூணுமே நம்ம ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போது நான் வீடியோவில் காமிக்கிறேன்னா இந்த கலர் தான் உங்களுக்கு வரணும்னு கிடையாதுங்க. நீங்கள் வேப்பிலையும் சின்ன வெங்காயம் எடுக்கும்போது இந்த கலர் உங்களுக்கு வராது. செம்பருத்தி பூ எடுத்ததுனால இந்த கலர் வந்திருக்குங்க. இதை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க. தலையில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் இந்த மாஸ்க் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஒரு கிளாத்தில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அப்ளை பண்ணலாங்க. இப்போது ஹேரில் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் நிறையவே இருக்குங்க. நேற்றே நான் லைவாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேங்க. டேண்ட்ரஃப் இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைமே சரியாகாது. 2-3 டைம்ஸாவது நீங்கள் ஹேர் மாஸ்க் போட்டு நீம் ஆயிலும் அப்ளை பண்ணி ரொட்டீனாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப் கம்மியாகும். இப்போது இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஹேர் மாஸ்க் போட்டு தலை வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக க்யூர் ஆகிடுச்சுன்னு இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நான் சொன்ன மாதிரி 2-3 டைம்ஸாவது ஹேர் மாஸ்க் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகிடுங்க.
நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய ஸ்கின் கேர் அண்டு ஹேர் கேர் வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தாங்க நம்ம சேனலில் இருக்குது. டேண்ட்ரஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம ஹேர் கேருக்கு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக டேண்ட்ரஃபை க்யூர் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆனில் வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாங்க. பை பை.